அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனசேகர். நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். அதனால முழு தமிழகமே சோகத்துல மூழ்கி இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் இல்லைங்க, வருஷம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இந்த வாட்டி விருதுநகர்ல ஒரு பட்டாசு ஆலையில் நடந்த தீ விபத்து தான் காரணம். இது எப்படி நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை தாண்டி இதுக்குன்னு சில சேஃப்டி மெஷர்ஸை கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க? இது ஒவ்வொரு வாட்டியுமே சிவகாசியில பட்டாசு ஆலை வெடிச்சது, விருதுநகர்ல பட்டாசு ஆலை வெடிச்சது, இத்தனை பேர் தீக்காயத்தோடு தப்பிச்சுக்கிட்டாங்க, இத்தனை பேர் தீக்காயத்தோடு இறந்து போயிட்டாங்க. என்னங்க இது ரிப்பீட்டடா நடக்க கவர்மெண்ட் மேல ஒரு பெரிய அவநம்பிக்கையே வருது. அட்லீஸ்ட் இதுக்கப்புறமா வரப்போற கவர்மெண்ட் ஆச்சு எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம இந்த பட்டாசு ஆலைகள்ல என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் லைசன்ஸ், இல்லைன்னா லைசன்ஸே கிடையாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா இந்த மாதிரியான தீ விபத்துகளும் தவிர்க்கப்படலாம். கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.